அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம நல்லா ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நல்ல கெட்டி தயிராக எடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மசாலா ரெடி ஆகிடும். இப்போ மறுபடியும் பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் 2 பட்டை 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா வெடித்து வந்ததும் இப்போ இதோட சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் நல்லா போகணும், அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும் மசாலா. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியும் கலந்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும். நமக்கு மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகட்டும். உப்பு வந்துட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளானை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ இருக்கும் காளான், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். காளான் வந்துட்டு கட் பண்ணும்போது நீங்கள் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம், ஏன்னா வெந்துடுச்சுன்னா அப்புறம் சுருங்கிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. காளான் நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு இல்லை சுடு சாப்பாட்டில் கூட நீங்கள் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.